Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சம்பந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே फ्रेंड्स, நிறைய பேர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவோட லிங்க் நமக்கு அனுப்பிச்சு சார் நாங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து எங்களுக்கு முடிஞ்சிச்சாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்ட்ட என்ன பாத்தீங்கன்னா கால் பண்றீங்க, வாட்ஸ்அப் பண்றீங்க. சரியா? அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்காலர்ஷிப் வந்து எப்போ அப்ளை பண்ணணும், அந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு வந்து என்னென்ன அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வாங்க. அவங்க என்ன வீடியோ நமக்கு ஷேர் பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. அதை பத்தி நம்ம தெளிவா நம்ம இந்த வீடியோல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு மேல படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனா சிலருக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த படிப்பை தொடர முடியாத சிச்சுவேஷன் அப்படிங்கிறதும் இருந்திருக்கும். இந்த மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்திற்காக கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்காலர்ஷிப் திட்டங்களை கொண்டு வருவாங்க. அந்த வகையில ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் திட்டத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதாவது இந்த டேட்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷனும் வந்திருக்கு. என்ன ஸ்காலர்ஷிப் திட்டம், இதுல ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கலாம், கடைசி தேதி என்ன அப்படிங்கறத பத்தியான முழு விவரங்களை பார்க்கலாம். திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டத்திற்கான கடைசி தேதி தான் அறிவிச்சிருக்காங்க. மே 30ஆம் தேதிக்குள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். தங்களுடைய உயர்கல்விக்காக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க மாணவங்க ஆன்லைன் வாயிலாகவும் தாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய கல்லூரி வாயிலாகவுமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்குமே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, யார் யார் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த ஸ்காலர்ஷிப் திட்டங்களை பொறுத்த வரைக்குமே ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் மற்றும் சுகாதாரமற்ற வேலைகளை செய்பவர்களுடைய குழந்தைகளுக்கு என ஸ்காலர்ஷிப் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் திட்டத்துல நம்ம கடைசியா சொன்ன சுகாதாரமற்ற வேலை செய்பவர்களின் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய பெற்றோர் கழிவுநீர் வடிகால சுத்தம் பண்றவங்க, கழிவுநீரை அகற்றுதல் போன்ற பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதி இல்லைன்னா அவங்களுடைய வருமானம் இது எதையுமே கணக்கில் எடுத்துக்காம அவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து மட்டும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் திட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு. அந்த வகையில போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டங்களுக்கான அந்த விண்ணப்பங்கள் வரும் 30ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வாயிலாகவும் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய காலேஜ் வாயிலாகவுமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது UMIS அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா லாகின் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே கேட்கும், யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே கேட்கும். யூசர் நேமை பொறுத்த வரைக்குமே UMIS நம்பர் தான் கொடுக்கணும். இந்த UMIS நம்பர் எங்க கிடைக்கும் அப்படின்னா நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலேஜ்ல இந்த கல்வி தொகை, உதவித்தொகை திட்டங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸ் இருப்பாங்க, நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இந்த UMIS நம்பரை வந்து கொடுப்பாங்க. அதுதான் உங்களுடைய யூசர் நேமா வச்சுக்கணும். அடுத்ததா பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எப்படி இருக்கும்னா நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆதார் நம்பர் லிங்க் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரினுடைய லாஸ்ட் 4 டிஜிட், உங்க பிறந்த வருடம் 1999னா அந்த 99 அந்த வருடத்தினுடைய அதையும் இன்க்ளூட் பண்ணிட்டு டோட்டலா 8 டிஜிட் வரும். இதுதான் பாஸ்வேர்டாகவும் இருக்கும் பொதுவாக. இதை நீங்க அப்ளை பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உள்ள டீடைல்ஸ் எல்லாம் வரும். அதை வச்சு அப்ளை பண்ணிக்க முடியும். இரண்டாவதாக நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். அங்க இருக்கக்கூடிய நோடல் ஆஃபீஸ் கிட்ட கேட்டு அதற்கான படிவம் எல்லாமே கொடுப்பாங்க, அப்ளை பண்ணிக்கவும் முடியும். ஒரு முறை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல ரெனியூவலும் பண்ணிக்க வேண்டியது அவசியமானதாக பார்க்கப்படுது. ஏற்கனவே 2024-25 கல்வியாண்டில் படித்த மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த டைம்ல அப்ளை பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னாலுமே இப்போ வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சரி, இந்த ஒரு திட்டத்தை பொறுத்த வரைக்குமே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காலேஜினுடைய ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், அப்புறம் அங்கே தங்கி படிச்சாங்க அப்படின்னா அதற்கான ஃபீஸ் அப்படின்னு மாணவர்களுடைய படிப்பை மேம்படுத்துவதற்காக எந்த வகையிலெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதற்கான ஸ்காலர்ஷிப் திட்டங்கள் எல்லாமே இதில் அடங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு நான் எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்கிட்ட என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா முதல் விஷயம் பெற்றோர்களுடைய வருமான சான்றிதழ். அந்த வருமான சான்றிதழை பொறுத்த வரைக்குமே பெற்றோர்களுக்கு 2 லட்சத்துக்கு குறைவாக தான் வருமானம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றாக அது இருக்கணும். அடுத்ததாக வருமான சான்றிதழுடன் இணைக்கப்பட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரெண்டுமே வந்து ஜாயினா இருக்கிற மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு தேவைப்படுது. இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில், அதாவது இணைவு சான்றிதழா இல்லாத பட்சத்தில் இ-சேவை மையத்தில் நீங்க கொடுத்து அப்ளை பண்ணி அதை வாங்கியும் இந்த ஸ்காலர்ஷிப் படிவத்தில் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும்.
மூன்றாவதா முக்கியமான விஷயம், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த இணைக்கப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கிற மாதிரியான அந்த அக்கௌண்ட் நம்பருமே தேவைப்படும். இந்த ஒரு திட்டத்தை பொறுத்த வரைக்குமே கடைசி தேதி மே 30 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. இதுல யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் உடனடியாக இந்த ஸ்காலர்ஷிப் திட்டத்தின் கீழ் அப்ளை பண்ணி பயன்பெறணும் அப்படின்னு அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, அதாவது ஆக்சுவலா வந்து அந்த வீடியோ என்ன அப்படின்னா, இது வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். சரியா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நம்ம சொல்லும் போது அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, அதுக்கப்புறம் எஸ்சிசி, சரியா, இந்த கேட்டகரியில வரக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் மூலியமா. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம இப்ப எல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் டேட் முடிஞ்சிச்சு சார், லாஸ்ட் டேட் முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க நம்ம என்ன செய்ய கால் பண்ணிட்டே இருந்தாங்க. சரியா, அதுக்காக தான் நாம என்ன செய்ய இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். இது வந்து காலேஜ் போய் நீங்க ஜாயின் பண்ண பின்னாடி காலேஜ் மூலியமா ஒரு நோடல் ஆபீசர் இருப்பாங்க, அவங்களே உங்களுக்கு என்ன செய்ய அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா பேருக்குமே நம்ம இந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கோம். சரியா, இதை நீங்க மறந்துடாதீங்க. அதாவது உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது உங்களோட ஆதார் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இதை ரெண்டையும் லிங்க் பண்றதுக்கு நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம காலேஜ் போனோடனே உங்களுக்கு வந்து இப்போ எப்படி ஸ்கூல்ல வந்து இஎம்ஐஎஸ் நம்பர், அதாவது எம்இஸ் நம்பர் வந்து இருக்கோ, அதே மாதிரி நீங்க காலேஜ் போனோடனே யூஎம்ஐஎஸ் நம்பர் சொல்லி என்ன பண்ணா ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, இதை தெளிவா நீங்க பாத்துங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, அப்ப நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இது ரெண்டும் லிங்கா இருக்கா அப்படிங்கறத நீங்க பாத்துங்க. சரி, ஏன்னா நீங்க வந்து இந்த இடத்துல எந்த, அதாவது நீங்க கவுன்சிலிங் ஸ்காலர்ஷிப் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் நம்பரை எந்த இடத்துலயுமே டைப் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனே வராது. உங்களோட அக்கௌண்ட் நம்பரும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, இது ரெண்டும் எங்க லிங்க் ஆயிருக்கோ அது ரெண்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களோட ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து வரும். சரியா, அதனால இது ரெண்டையும் தயவு செய்து நினைச்சு பார்த்து செக் பண்ணிங்க. உங்களோட ஆதார் கார்டு பிளஸ் வந்து நீங்க வச்சிருக்க மொபைல் நம்பர், இது ரெண்டும் லிங்க் ஆயிருக்கா, உங்களோட ஆதார் கார்டு பிளஸ் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், சரியா, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இது ரெண்டும் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். அதனால இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே நீங்க காலேஜ் போய் ஜாயின் பண்ண பின்னாடி தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.